அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். எடுங்க இப்ப நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய இம்ப்ரெஷன் ஏற்படலை. உண்மையை பேசுகிறது சில சமயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மையை பேசுகிறது பல விஷயத்தில் நல்லது. அதனால் சொல்லிடுறேன். அப்போ என்ன இப்படி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு எப்போ தான் நாம் மாறப்போகிறோம்? பார்க்குறவங்க, பங்கேற்றுக்கிறவங்க, பணியாற்றவங்க, அதில் பணியாற்றாமல் பார்த்து ரசிச்சுட்டு கைதட்டிட்டு போகிறவங்க, இப்படி ரெண்டு சாரார் இருந்துச்சு சினிமாவில். பணியாற்றவங்களை ரொம்ப வியப்போடு பார்த்த காலங்கள் இருந்தது. நான் பார்வையாளனாக இருந்திருக்கேன், எம்ஜிஆர் ரசிகனாக இருந்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது எங்கேயோ உயரத்தில் பார்த்த அந்த நினைவுகள்லாம் இன்னும் நெஞ்சில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது பார்க்குறவங்களும் பணியாற்றவங்களும் ஒன்றா தான் வித்தியாசம். நான் கேட்டேன், டாக்டர்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உண்மையாக எம்பிபிஎஸ்ஸான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம் எம்பிபிஎஸ்ன்னு சொன்னார். சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பிகாம் படிச்சுட்டு 65ஆம் ஆண்டு சினிமாவில் நுழையும் போது பிகாம் படிச்சுட்டு ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டியாக நினைச்சாங்க. ஆனால் இப்போ படித்தவங்க நிறைய பேர் வர்றாங்க, இண்டஸ்ட்ரிக்கு அது நல்லது. அதை விட மிக முக்கியமான விஷயம், அவர் வரிசையாக சொல்லிட்டு போனார், கண்டென்ட் முக்கியம்னார். கண்டென்ட் முக்கியம், கண்டென்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லை. 250வது படத்தை எழுத போகிற நான் சொல்கிறேன், கண்டென்ட் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனால் அந்த கண்டென்ட் முக்கியம்ங்கிறத அதை செயல்படுத்துகின்ற முறை இருக்கு பாருங்க, அதில் கூட தெளிவு இருக்குது. முதல்ல நான் ஸ்கிரிப்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் இப்படி பண்ணேன், 2 வருஷம் ஸ்கிரிப்ட் மேலே உட்காந்தேன், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணேன், கேமராமேனை செலக்ட் பண்ணேன், இது பண்ணேன். கரெக்டாக ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி டிசைன் பண்ணணுமோ, எப்படி திட்டமிட்டு செய்யணுமோ அப்படி திட்டமிட்டு இந்த படம் செய்யப்பட்டிருக்கு. படத்தோட வெற்றியோ தோல்வியோ நம்ம கையில இல்லை, அது யார் கையிலும் கிடையாது. ரஜினிகாந்த் சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, எம்ஜிஆர் சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, பியு சின்னப்பா சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, எல்லாருக்கும் அதிகமான சக்சஸ்களும் இருந்திருக்கு. ஆனால் வெற்றி தோல்வி நம்ம கையில இல்லை, உழைப்பு தான் நம்ம கையில இருக்கு. அந்த உழைப்பை டாக்டர் ஒழுங்கா செய்திருக்காருன்னு சொல்றதுல நான் சத்தியமா சந்தோஷப்படுறேன். அதுக்கு நீங்க ஒரு கைதட்டு கொடுத்து அவரை வாழ்த்து. கலைப்புலி சேகரன் அவர்கள் எதுக்காக வருத்தப்பட்டாங்கிறத நீங்க ஆழமா உள்ள நோண்டி போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். சங்கங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு செயலாற்றினால் ஓரளவுக்கு தோல்வியை தவிர்க்கலாம் தான் அவர் சொன்னார். அதான் அவர் சொன்னதனுடைய உண்மையான கருத்து. அதை அவர் செய்திருக்காரு. இனி வெற்றி தோல்வியை அவங்கிட்ட விடுவோம், அவர் முடிவு பண்ணிக்கட்டும். ஆனால் நீங்க செய்திருக்கிற முறை சரி, எடுத்திருக்கிற கண்டென்ட் சரியா தப்பான்னு மக்கள் சொல்லட்டும். ஆனா கண்டென்ட்டை எடுத்திருக்கீங்க, அது பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் வருது. பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ்னா அதுக்கு திரைக்கதை எழுதும் போது, அதை பண்ணும்போது அதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கணும். அவர் சொன்ன நாட்டை பார்த்தீங்கன்னா அதை ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கதாநாயகி அப்படி ஆயிட்டாங்க, ஏன் அப்படி ஆயிட்டாங்கிறத தெரியாம அவங்களுடைய வாழ்க்கை நடக்குது. அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது ஒரு கதாசிரியர் என்னால யூகிக்க முடிஞ்சது. எழுத்தாளர்களாக, ஊடகத்து நண்பர்களாக உங்களாலும் அதை யூகிக்க முடியும். அதை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஈஸியா ஹேண்டில் பண்ணி இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை கரெக்டா எடுத்திருக்காரு. இதைத்தான் தயாரிப்புக்கு வர்றவங்க செய்யணும். முதல்ல டேக் த கண்டென்ட் ஃபார்ம். அது எப்படிப்பட்டது, அது தேவையானதா? இன்னைக்கு இருக்கிற சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று ஒரு ஹீரோ, அவருக்கு நாங்கள் கதை சொல்ல போனோம், பேர் சொல்ல விரும்பல, நான் போகல, என்னுடைய டைரக்டர் கதை சொல்றதுக்காக போனார். கதையை கேட்டுட்டு நான் 3வது படமா இருந்தா இதை நடிச்சிருப்பேன், இப்போ நான் 28வது படம் நடிக்கிறேன், அதனால இது நாம இதை விட்டுட்டு ஒரு காமெடி எடுப்போமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அவர் மேல ஒரு தப்பு இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் காமெடிகள் நல்லா ஓடுறதுனால ஓடுற படத்துல நாமளும் இருந்து ஓடலாமேன்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அது தப்பு இல்லை, அவரோட ஆசை. ஆனா 28வது படம்ங்கிறது அச்சீவ்மெண்ட் இல்லை,
ஐயா 250வது படம் எழுதுற நான் சொல்றேன், நீங்க போக வேண்டியது இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அதை டிசைட் பண்ண வேண்டியது மக்கள், நீங்க இல்லை. ஸோ டிசைட் பண்ற இடத்துல இருக்கிறவங்க மிக 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 திறமைசாலியா இருக்கணும், அது சரியா இருக்கணும். இருந்தா தான். உதாரணமா ஒன்று சொல்றேன், நான் எப்பவோ சின்ன வயசுல நினைச்ச ஒரு வசனம் எப்படின்னா, நீ யாரோட பாதையில போக விரும்புறேன்னு கேட்டபோது இன்னொரு முக்கியமான கேரக்டர் சொல்லும், நான் யாரோட பாதையிலும் போக விரும்பல, நாம் போற இடமெல்லாம் பாதையா மாறணும் அப்படின்னு சொல்லும். இந்த வசனத்தை யாருக்கு வைக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எம்ஜிஆருக்கு எழுதலாமான்னு நான் நினைச்சது உண்டு. ஏன்னா புதிய பூமி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், என் வழி தனி வழி அப்படின்னு எம்ஜிஆர் அதுல பேசியிருக்காரு. அந்த வசனம் நான் எழுதின புதிய பூமியில. மனிதன் படத்துல நான் சொல்வதைத்தான் செய்வேன், செய்யறதைத்தான் சொல்வேன்னு மனிதன் படத்துல எழுதியிருக்கேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன வசனம் யாருக்கு வைக்கலாம்ன போது எம்ஜிஆருக்கு வைக்கலாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பாயிடும். நான் யாரோட பாதையிலும் போக விரும்பல, நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். எம்ஜிஆர் எப்படி சொல்ல முடியும்? அண்ணாவின் வழியில் போனவர் அவர், அண்ணாவினுடைய வழியில போனவர் அவர். அதனால அவருக்கு அதை எழுத முடியாது. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும் அப்படின்னு தனிக்காட்டு ராஜாவில ரஜினிக்கு வச்ச இந்த வசனத்தை. ஏன்னா அவர் ஒரு தடவை ஃபாலோ பண்ணி வரல, இவரின் தலைவர் என்று சொல்லல, இந்த வழியில தான் நான் போறேன்னு சொல்லல. அதனால தனிக்காட்டு ராஜா இல்ல, தனிக்காட்டு ராஜாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் யாரோட பாதையிலும் போகல, என்ன நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். நான் யாரோட நிழல்ல இழப்பாரி சோம்பேறியாக விரும்பல, என் நிழல்ல சோம்பேறிகள் உருவாவத நான் விரும்பல அப்படின்னு எழுதியிருந்தேன் தனிக்காட்டு ராஜா. எதுக்காக இதை சொல்றேன்னா, எழுதுறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், சிந்திச்ச பின்னாடி யார் பேசுறாங்கிறத செயல்படுத்தணும். இதையெல்லாம் சரியா செய்யலைன்னா மக்கள் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த வழியில டாக்டருடைய படம் நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்தோட அது வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரம் அவர் சரியான வழியில வந்திருக்காரு. மேற்கொண்டு அவர் தயங்காம தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இன்னும் பல படங்களை எடுக்க வேண்டும். திரையுலகில் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. யார் பேசும்போது சொன்னாங்க, இருக்கின்ற அண்ணன் கோலாமன் அவர்களே, அன்பு தம்பி விஜயமணி அவர்களே, மற்றும் இயக்குனர், தயாரிப்பாளர், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், இவ்விழாவின் நாயகர், இசையமைப்பாளர், நடன அமைப்பாளர் மற்றும் ஊடகத்துறை சார்ந்த அனைத்து நண்பர்களே, அன்பர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பகுத்தறிவுனா என்னன்னு. முதல் தோன்றிய உயிர் ஒரு செல் உயிரினம், அது கண்ணுக்கு தெரியாது, பாக்டீரியா, அது ஓரறிவு. அப்புறம் அதெல்லாம் மீனாகி, அப்புறம் பள்ளியாகி கரைக்கு வந்துச்சு, அது ஈரறிவு. இப்படியே டெவலப் ஆகி 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, இப்போ மனுஷன் 6ஆம் அறிவாக இருக்கிறான். நாளைக்கு 7ஆம் அறிவு கூட வரும். நானோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. மனிதனும் ரோபோவும் சேர்ந்த கலப்பு வரலாம், வந்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு மனிதன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு 7ஆம் அறிவு உள்ள மனிதன் வரை இருக்கிறான். அது நம்ம காலகட்டங்கள் இருக்குமா, அல்லது நமது மகன்கள் பேரங்கள் காலகட்டத்தில் இருக்குமா என்பது நமக்கு தெரியவில்லை. பகுத்தறிவு என்பது பகுத்து ஆராயக்கூடியது. சர்வைவ் டு தி ஃபிட்னஸ், சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் அமைப்பு தான் பகுத்தறிவு. பகுத்து ஆராய்ந்து எடுப்பது, எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக் கொள்வது, சிந்தித்துக் கொள்வது, வெற்றி அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை கையாளுவது. ஆனால் எல்லா துறையும் பகுத்தறிவு சரியா இருக்குது. ஆனால் சினிமா துறையில் அந்த பகுத்தறிவு நம்ம சரியா உபயோகமாங்கிறதுனா நமக்கு தெரியல. எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன், அவருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பாடை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப அழகான படம். 2ல பார்த்துருக்கு. ஈஸ்வரராஜ் அண்ணன் சாவித்திரி தங்கச்சி நாயகம். அவங்க மாட்டு வண்டியில புருஷ வீட்டுக்கு போவோம், மறு வீட்டுல சொல்ல புருஷ வீட்டுக்கு அனுப்ப வைப்பாங்க. அப்ப அவர் பின்னாடி பாடிக்கிட்டே போவாரு. சூப்பர் ஹிட் பாடல், சூப்பர் ஹிட், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியல, எங்களுக்கு தெரியும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே
தங்கச்சி கண்ணே அப்படி ஒரு பாட்டு. தமிழ் படம் எடுக்க செல்லும் தயாரிப்பாளன் அதெல்லாம் என்ன. அதுக்கு முன்னாடி திரை வணிகத்தை பத்தி நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம். வணிகம் என்றால் என்ன, திரைப்பட வணிகம் என்பது என்ன, எப்படி இருக்கிறது, அது எங்கே செல்கிறது, வெற்றி தோல்விகள் நம்ம தோல்விகளை தவிர்த்து வெற்றிகளை எப்படி நம்ம கண்டுபிடியாது. டாக்டர் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சார். ஏன்னா எல்லாரும் கைகளையும் பிடித்து அவர் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியவர். அதனால அவர் கண்டுபிடிச்சதார் நினைக்கிறேன். ஆனா இந்த இப்ப விஜயமுரளி சொன்ன மாதிரி விஜயமுரளிக்கு வந்து சில நாள் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா பிஆர்ஓ சங்க தலைவர் அப்படியே சாப்பிட்டா போவாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி போவோம். அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும். முன்னாடி பெப்சி அவர் பெப்சிக்கு தலைவர் இருக்கும்போது அவர் அவங்களுடைய அவங்களுக்காகத்தான் இருக்கணும். அப்படித்தான் வாழணும் அவரு. நாங்க தயாரிப்பாளர் இல்லையா, நாங்க எழுத்து அவர் கூட சண்டை போட்டுக்கிறேன், இப்பயும் சண்டை போட்டு இருப்போம். ஆனா கூலிகள் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொழிலாளர்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொடுக்கணும். அது எப்படி வரமுறைங்கிறது பேசுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, அது வேற சமாச்சாரம். ஆனா முரளி வந்து எப்படின்னா அவரு மக்கள் தொடர்பாளர்ல அவங்களுடைய அப்படி சாதுவா சொல்லுவாரு. கேட்டா கேளு, கேட்காட்டி போ அப்படிம்பாரு. நான் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லக்கூடிய ஆளு, சொல்றதை எடுத்து பேசுவேன். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில அதாவது 6 என்பது இரு கரைகளுக்கு செல்லும் பொழுதுதான் அது நமக்கு உதவி அளிக்கும், உயர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கரைகள் இல்லாவிடிலும் ஒரு 6 சென்றால் அது காட்டாது. இவன் செம்பரம்பாக்கம் ஏறி உடஞ்சி என்ன நினைச்சு நடந்தது நமக்கு. அது மாதிரிதான் நடக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு கரைகளிலும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த கரை இருந்தது. எம்ஜிஆர் படம் சிட்டியில 3 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், சிவாஜி படம் 3 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், ஜெய்சங்கர் படம் 2 ரிலீஸ் ஆகும். இது ஃபுல்லாகும், அது ஃபுல்லாகும், அது ஃபுல்லாகும். இப்ப அப்படி கிடையாது. எல்லா தியேட்டரும் ஒரே படத்தை கொண்டு அடிச்சிடுறது. பக்கத்துல 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 போட்டு ஒரே நாள்ல கலெக்ஷனை பார்க்கிற 2ஆம் நாள் ஒண்ணு இருக்குமா, ஐயோ போச்சு கீச்சு அப்படி இப்படி. கடைசியில பார்த்தா சம்பளம் மட்டும் ஏகப்பட்ட சம்பளம், 10 கோடி 15 கோடி தெரியும். உங்களுக்கு தெரியாது, சில சம்பவங்கள் தெரியாது. துறையிலே சில பதவிகள் இருப்பது எங்களுக்கு தெரியும். எந்த படம் எவ்வளவு டெபிசிட் ஆச்சு, யாரா நீங்கள் கையெழுத்து போட்டா எத்தனை கோடி வாங்கினது இங்க நிறைய பேருக்கு தெரியும். எங்க படம் மீடியேட்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் தெரியும், அண்ணனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும். ஆக புறவழி இல்லாத ஒரு வழியிலே நம்ம தொழில் செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்து நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா, முதல் நீங்க ஒரு சங்கத்துக்கு போகணும். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, சார் இந்த படத்தை நான் இப்ப எடுக்க போறேன், இது என்ன ஆகும், என்ன செலவு, என்ன நேரம். நான் தவறா சொல்ல விரும்பல, ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிலர் இயக்குநர்கள் சிலர் கூட்டு வந்து, சார் 1 கோடி போட்டீங்கன்னா 10 கோடி கிடைக்கும்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி இது யாராயிரம் படம் இருக்கவங்க இதுவரை எடுக்க போறதாலும் சரி, போய் ஒரு சங்கத்தை அணுகி கேட்டுங்க. அது என்ன நடக்கும், என்ன வியாபாரம் இருக்கும், எப்படி இப்படி கேட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு நலன் பயக்கும். இல்லாட்டி சும்மா கை தட்டிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு கலைஞ்சிருவோம், நாங்களும் சேர்ந்து கை தட்டுவோம். ஆனால் நீங்கள் தனிமையிலிருந்து போராட வேண்டி இருக்கும். அந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்து சென்று ஒரு சங்கத்தில் கேட்டுக்கிட்டால் அவர்கள் உங்களுக்கு வழியமைத்து கொடுப்பார்கள். அவங்க யாரும் ஒன்றும் செய்ய போறதில்லை, வழியமைத்து கொடுப்பார்கள். அது இல்லாம இன்னைக்கு எல்லாம் வழிகள் அடைத்து கிடக்கின்றன. தயாரிப்பாளர்களுக்கான வழிகள் புற மூடி கிடக்குது, முட்புதர்கள் வண்டி கிடக்கின்றன. ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். கியூப்னு உங்களுக்கு எல்லாம் படம் எடுத்தவங்க இருப்பீங்க. கியூப் இருக்குது, இஎஃப்ஓ இருக்குது. அது எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அது ஏன் நம்மளால முடியல? ஒரு அணியாக நாம் திரளவில்லை. ஒரு அணியாக நம்ம திரண்டு கேட்டால் கவர்மெண்டே நடக்கும், அரசாங்கத்தில் நம்ம கேட்கலாம். ஆனா ஒரு அணியில திரளணும், ஒரு குரலா எல்லாமே சேரணும். ஆனா அது சேரக்கூடிய வாய்ப்புகள் விண்ணி பிணைஞ்சு போய்கிட்டே இருக்குது. பெரிய படம் எடுத்தவர் அவங்க ஒரு சைட்ல போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்படி போட அவங்களும் கடைசியில் என்னத்தை சந்திக்கிறாங்க. நான் பெரிய படம் தான் ரிலீஸ் ஆச்சு, கடந்த வாரம் பொங்கலுக்கு நான் பெரிய படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதான் சொன்னேன், யாருக்கூட எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எங்களுக்குலாம் தெரியும். அது என்ன மீட்டெடுக்க போகிறது அது எங்களுக்கு தெரியும். ஒரு படம் தப்பிச்சா தப்பிக்கும், அதே ஒன்னப்படி என்னப்படின்னு தான் இருக்கு. நான் பேரிட்டு சொல்ல விரும்பவில்லை, மற்ற படம் பயங்கரமான லாஸ் வரும். ஆக இப்படி இருக்கின்ற சூழ்நிலை காரணத்தினால் உங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பாதையிலே கெட்ட முள்ளு இருக்கு, கல்லு இருக்குது. அதெல்லாம் கடந்து அதெல்லாம் விளக்கி இந்த 6ஆம் அறிவு பெரும் வெற்றி பெற வாழ்த்தி விளம்பரே. நன்றி, வணக்கம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 நடிகர் பேரை ஒண்ணா வச்சிருக்கிறாரு. பரத் ஹீரோ, இன்னொருத்தர் விஜய், 2ஐயும் சேர்த்து பரத் விஜய்னு வச்சிருக்கிறாரு. அதனால டபுள் செஞ்சுரி அடிப்பாரு சினிமாலங்கிறது இன்னைக்கு காலையில தெரியுது.
வழக்கமாக நம்ம நடிக்கிறவங்கள பார்த்து கேட்பாங்க கேள்விங்க பத்திரிக்காரங்க, நீங்கள் நடிக்க வரலன்னா என்ன ஆயிருப்பீங்கன்னு கேட்பாங்க. நான் டாக்டர் ஆகிருப்பேன்பாங்க. இவர் டாக்டர் ஆகிட்டு நடிக்க வந்திருக்கிற ஆக்டரா, அதனால் அவர் வந்து இனிமேல் அந்த கேள்வி நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே சிறப்பு விருந்தினர் வருகை தந்தல்ல தயாரிப்பாளர், இயக்குனர், முன்னாள் பெப்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வி.சி. குகநாதன் அவர்களை, வருங்கால பெப்சி தலைவர் அவர் தான். அடுத்து 24ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கு, அதில் ஜெயிச்சு அவர் அடுத்த பெப்சி தலைவராக வர்றதுக்கு இந்த மேடையை பயன்படுத்தி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கலைப்புலி ஜி. சேகரன் டிஜிட்டல் ஃபிலிம் அசோசியேஷன் பிரசிடெண்டாக இருக்கிறாரு. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, இயக்குனர், பல அவதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த மேடையில் வந்து வாழ்த்து வந்திருக்கிறது இந்த குழுவினருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி 6ஆம் அறிவு படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து முதல்ல பாராட்டுக்குரியவர். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை மிரட்டி உட்கார வச்சிட்டாரு ஆர்ஆரில். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸாக இருக்கு. இது முதல் படம்னா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஒரு கிரிக்கெட்ல இறங்கினா எடுத்தோன்னே 100 அடிப்பான் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சிருக்காரு அந்த படத்துல. ஸோ வந்து மிகப்பெரிய எதிர்காலம் வந்து சினிமாவில் இருக்காரு இருக்கு. அதே மாதிரி இந்த சிங்கர் அகிலாவை பாட சொல்லி நம்ம பிஆர் வெங்கட் கூப்பிட்டாரு. அப்போ ஒரு ரீடிங் நம்ம ஆடியன்ஸ்ன்றது ஒன்று வந்துச்சு, பிரமாதமா இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க 4 வரி பாடிட்டு உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாட்டை கேளுங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மனுஷங்கிட்ட முதல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கணும். நான் பெரியவன் நீ பெரியவன் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஈகோ முதல்ல எட்டி பார்க்கக்கூடாது. விட்டு கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே போட்டி பொறாமையில போயிட்டு இருக்கிற மத்தியில பெரிய படங்களுக்கு இடையில இப்படி ஒரு படம் வர்றது மிகப்பெரிய வரவேற்புரியது. ஸோ இந்த 6ஆம் அறிவு படத்தை நீங்க மீடியாக்கள் வந்து ஒரு பெரிய படமாக்குறது உங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த காலை வேலையில நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டு நீங்க வந்திருக்கிறது இந்த குழுவினர் சார்பில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளருக்கும் செய்தியாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக். அது மட்டுமின்றி இந்த திரையுலகை அறிமுகப்படுத்திய திரு பரத் விஜயருக்கு என் கோடான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எவ்வளவு பேசிக் கொள்கிறேன். இந்த படம் 6ஆம் அறிவு ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்கஷன் பேசினாங்க, நானும் பெருசாக இல்லை. ஸோ அப்போ ஒரு 12 மணி இருக்கும். ஸோ முடிஞ்சப்போ டிஸ்கஷன் முடிஞ்சப்போ சொன்னார், இந்த படத்தை நீ தான் கேமராமேன் சொன்னார். சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை மட்டும் இல்லாமல் இதோ சொல்றது நிஜமா பொய்யான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பத்தோட நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ரொம்ப குளிரா, இந்த மாதிரி சீசன் தான் ரொம்ப குளிராகவும் ரொம்ப இதுவாக வந்து ரொம்ப பாடி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அப்படி நேராக வீட்டுக்கு போகும்போது நேராக காலிங் பெல் வச்சு தந்தோடனே ஒய்ஃப் கேட்டாங்க, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேட்ட மாதிரி தெரிஞ்சது, சரி நம்ம கனவு காணாமல் நிஜம் அப்படின்னு விஷயம் புரிஞ்சு எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனால் சீன்ஸ்லாம் வந்து யோசிச்சு நம்ம பிளான் பண்ணி பண்ணோம். ஒரு நிமிஷம் எது மக்களுக்கு பிடிக்கும், எது மாதிரி சீன்ஸ் மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து படிக்க சொல்கிற மாதிரி ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் திங்க் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக ரீச் ஆகும், கண்டிப்பாக மக்கள் லைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மியூசிக் கேட்டிருப்பீங்க, சாம்ஸில் போட்டு மியூசிக்லாம் அது அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் நீங்கள் கை தரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ மேலும் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு வரவேற்கும், நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் கிடைக்கும் என்று கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். மக்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்க்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 6ஆம் அறிவுங்கிற படத்துடைய இசை வெளியீட்டு விழாவும் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனும். என் பேர் தீபன். நான் இல்லை கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இதுதான் என் ஃபஸ்ட்டு படம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பரத் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதே மாதிரி சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் ரெட்டி, பிரபல ராஜசுந்தரம் பிரபு இடத்துல நடன கலைஞராகவும் நடன உதவியாக இருந்து 6th சென்ஸ் ஸ்டுடியோ 6ஆம் அறிவு என்ற படத்தோட இன்றைக்கி ஆடியோ லான்ச். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டாக்டர் பரத் சார், டாக்டர் பரத் விஜய் இஸ் அ வெரி குட். அவர் தான் கதாநாயகன், தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முழுக்க த்ரில்லுக்கு த்ரில்லு, காமெடிக்கு காமெடி, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், சாங்ஸுக்கு சாங்ஸ், லவ் மியூசிக்கல் சாங்ஸ். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டாக்டர் பரத் விஜய் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.
அவர் ஒரு டெடிகேஷன் மேன், இஸ் அ வெரி குட் சென்சிபிள் மேன், இஸ் அ டாக்டர் சார், இஸ் அ வெரி குட் பரத் சார். தேங்க்யூ டாக்டர் சார். இந்த படத்தை எனக்கு ஒரு நடன இயக்குனர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் அஃப்ரோஸ் ஷேக். ஆறாம் அறிவு இந்த படத்துக்கான எல்லா சாங்கும் நான் தான் எழுதியிருக்கேன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்குது ஷாம் எல்ராஜ். அப்புறம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பரத் விஜய். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆல்பம்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம். இது வந்து ஒரு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்ட்டு எல்லாரையும் எல்லாமே ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணணும். இதுக்கப்புறம் 2-3 படம் கமிட் ஆகிருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க்யூ. IndianExpressTV.com வியூவர்ஸ்க்காக என்னுடைய வணக்கம். நான் ஷாம் எல்ராஜ், ஆறாம் அறிவு ஃபிலிமோட மியூசிக் கம்போசர். சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிமில் இருக்க எல்லா சாங்குமே எழுதுனது வந்து மிஸ்டர் அஃப்ரோஸ் ஷேக், லிரிசிஸ்ட், பட்டிங் லிரிசிஸ்ட். இதில் வந்து மிஸ்டர் டிப்பு, ஏர்டெல் சூப்பர்ஸுங்கிற ரிஸ்வான், மரணகான விஜி இவங்கெல்லாம் சாங் பாடியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆடியோ லான்ச் ஆக போகுது. இதில் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, எங்களோட ப்ரோமோ சாங் பண்ணுறாங்க. எல்லா சாங்குமே வந்து ஸ்பெஷலாக ரெக்கார்டிங் பண்ணி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பரத் விஜய் அண்ட் இஸ் ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. வணக்கம் நேர்களே, என் பேர் அகிலா. ஆறாம் அறிவில் ஐம் டெபியூயிங் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர். ஷியாமும் அஃப்ரோஸும் ரொம்ப அழகாக, ஷியாம் மியூசிக் டைரக்ஷன்லேயும் அஃப்ரோஸ் லிரிக்ஸ் எழுதுறதுலேயும் ரொம்ப அழகான வார்த்தைகள் எழுதியிருக்காங்க அஃப்ரோஸ். அண்ட் ஷியாம் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ எனக்கு இந்த படத்தில் 2 மெலடி பாடியிருக்கேன். அதில் எனக்கு ஃபேவரெட்டுன்னு சொன்னாக்கா புது புது ஆசை மனதில்ன்ற பாட்டு. ஸோ நான் அதை 2 வரி பாடி காட்டுறேன். புது புது ஆசை மனதில் இது போதும் வாழ்வை ரசிக்க, புதிதாய் பிறந்தது போல நெஞ்சத்தில் தோன்றுது எனக்கு. புது புது ஆசை மனதில் இது போதும் வாழ்வை ரசிக்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர்சி சுந்தர். பரத் விஜய் இந்த ஆறாம் அறிவு படத்துடைய டைரக்டர் கம் ஆக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் மாடலிங்கில் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணது. ஒரு 2-3 வருஷமாகவே சொல்லிகிட்டு இருப்பார், எனக்கு ஒரு நல்ல படம் பண்ண போகிறேன். அவருக்கு படம் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம். நான் ஒரு நல்ல படம் பண்ண போகிறேன், நானே டைரக்ட் பண்ணுவேன், நானே ஆக்ட் பண்ணுவேன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தேன். போன வருஷம் திடீர்னு என்கிட்ட சொன்னார், படம் ரெடி ஆகிடுச்சு, அந்த படத்தில் நீங்களும் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்கன்னு. இட் வாஸ் இன்டீட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஏன்னா நான் இதுவரை 2-3 வருஷமாக படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். பட்டு கேரக்டர் ரோல்னு பண்ணினதில்லை. கலெக்டர், லாயர், ஆர்டிஸ்ட், அது இல்லாமல் ப்ரொஃபஸர், சிபிஐ டைரக்டர், இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்தில் தான் முதல் தடவை படத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறேன், கதாநாயகனுடைய அப்பாவாக. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக பரத்துக்கு, என் நண்பனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஒரு இளைஞர் பட்டாளம் தாங்க. ஏன் நீயும் ஒரு இளைஞனான்னு என்னை கேட்டாதீங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து இளைஞனாக ஆகிட்டோம். இந்த படத்தில் எங்கள் இளைஞர் பட்டாளத்தினுடைய முழு திறமையையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். இந்த படம் நல்லபடி வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு. வணக்கம், என் பேர் சஹானா. இன்றைக்கி என்னோடய மூவி ஆறாம் அறிவு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கேன். இந்த மூவியில் வந்து என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான கேர்ள். ஒரு மேரேஜுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு சஸ்பென்ஸான விஷயம் தான் இந்த மூவியோட சப்ஜெக்ட். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். டைரக்டர் பரத் விஜய் சார் வந்து என்னை நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் பரத் விஜய், இந்த ஆறாம் அறிவு படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் லீட் ஆக்டர். இன்றைக்கி இந்த ஆறாம் அறிவு படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட ஸ்பெஷல் வந்து மியூசிக்லேயும் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டீமே. மொத்தம் 10 ட்ராக்ஸ் இருக்குது. சிங்கர்ஸ் மிஸ்டர் திப்பு, மிஸ்டர் மரணகானா விஜி, அவுட்லா பேண்ட் மலேசியா, பிரின்ஸ் ரிஸ்வான், சாய், அகிலா, அவுட்லா, இவங்க எல்லாருமே இதில் பாடியிருக்காங்க. எல்லா பாட்டுமே வந்து மியூசிக்கலாக, லிரிக்கலாக, விஷுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹோப் யூ வில் என்ஜாய் தி சாங்.
நீங்கள் எல்லாரும் இந்த சாங்ஸை ரொம்ப விரும்புவீங்கன்னு நம்புகிறேன். படம் வந்து பாண்டிச்சேரி, சென்னை, மகாபலிபுரம் இந்த இடங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 days ஆச்சு இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பார்ட் முடிக்கிறதுக்கு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது. சம்மரில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.